நீங்க வந்து இந்த தேர்தல் வந்து திராவிட மாடல் வர்சஸ் நார்த் இந்தியன் மாடல் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் இங்க இருக்கிற எதிர்கட்சியும் திராவிட மாடல் தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றாங்க. என் பேச்சிலே தெளிவா சொல்லியிருக்கேன். மதச்சார்பின்மை, சோசியலிசம், பாசிசத்தை எதிர்க்கணும், இதுதான் திராவிட மாடல். இதான் சொல்லியிருக்கேன், தெளிவா சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அந்த கொள்கையை வழிவகுத்துக்கிட்டு எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி. பாஜக வந்து அந்த மாடல் ஃபாலோ பண்ணலன்னு நீங்க சொல்றீங்களா? அவங்களுடைய கூட்டணி கட்சி கூட திராவிட மாடல் தான் பண்றாங்க அப்படின்றாங்க. நிச்சயமா இல்ல, அது உறுதியா சொல்றேன். பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை பயன்படுத்திக்கிறது போர்வையை போதிக்கிட்டு உள்ளுக்குள்ள என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பலமுனை போட்டி களத்துல இருக்குன்றாங்க. நீங்க பலமுனை போட்டியா பாக்குறீங்களா? அப்படி வந்ததுன்னா அதுல உங்களுக்கு சாதகமா எப்படின்னு பாக்குறீங்க? நிச்சயமா பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனா பலம் பொருந்திய போட்டியாக இல்லது. பிரதமர் 3 முறை இப்ப இந்த மாசம் வரப்போறாங்க. பாஜக ரொம்ப தீவிரமா இருக்கு தமிழ்நாட்டுல அந்த கூட்டணி வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? நான் அடிக்கடி சொல்றேன், பிரதமர் அடிக்கடி வரணும், அமித்ஷாவும் அடிக்கடி வரணும், இந்த கவர்னரை மாத்தக்கூடாது. இதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சாரம். 5000 ரூபாயை கொடுத்திருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு திமுக எல்லாரும் சொல்றாங்க. கீழே மக்கள் மத்தியிலையும் பேசு பொருளா இருக்கு. அது வந்து உங்களுடைய கடமைன்னு நினைக்கிறீங்களா அல்லது ஒரு கேம் சேஞ்சரா இந்த தேர்தலுக்கு? இதுக்கு நான் பல தொடக்கத்திலேயே அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அது என்னைக்கு தொடங்கணுமோ அந்த காலையே தொலைக்காட்சியில நான் பேசியிருக்கிறேன். அதுதான் விளக்கம். இதுக்கு முன்னாடி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ந்து தானே சொல்லிட்டு இருக்கிறோம். திரு மணிசங்கர் ஐயரும் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இங்க அரங்கத்திற்கு வந்திருக்கிறத பாக்குறோம். இன்னைய நிகழ்வுல இருக்காரு அவர் உட்பட. அதே போல உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒருத்தர, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் எடுப்பேன். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.